தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஒளிகள் சார்பாக 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்கள் வாழ்த்து வரலாம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 89 தியானிக்க போகிறோம். 89ஆம் சங்கீதம் மொத்தம் 52 வசனங்கள் இருக்கிறது. எஸ்ராகியானாகிய ஏத்தானின் மஸ்கி எனும் போதக சங்கீதம். பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தை மொத்தம் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 52ஆம் சங்கீதத்தை 1 முதல் 14 வசனங்கள் கர்த்தரின் மேன்மையையும் வல்லமையையும் மகத்துவத்தையும் குறிக்கின்றது. 2வது பகுதி 15 முதல் 19 வசனங்கள் தேவ ஜனங்களின் மேன்மையை குறிக்கின்றது. 19 முதல் 52 வசனங்கள் தாவீதின் மேன்மையை குறிக்கின்றது. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக வாயினால் அறிவிப்பேன். சங்கீதம் 1 பார்க்கிறோம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கு பாடுவேன். அவரை பாட பாட, அவரை துதிக்க துதிக்க நம்முடைய வாய், அவர் சொல்றார், என் வாயினால் அறிவிப்பேன். அவருடைய தலைமுறை தலைமுறை வாயினால் அறிவிப்பேன். கர்த்தரை பாட வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு கற்றுத்தருகிறது. 4ஆம் வசனத்துல, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். இங்க பார்க்கிறோம், அவனுடைய சந்ததி என்றென்றைக்கும் சிங்காசனத்தின் மேல் அரசாளும் என்பதே தாவீதுக்கு அளிக்கப்பட்ட தேவனுடைய உடன்படிக்கையின் வாக்கு தத்தம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வாக்கு தத்தமானது தாவீது வம்சத்தார் அனைவரும் அதில் பங்கேற்கும்படி இருந்ததில்லை என்பது தெளிவாகிறது. தாவீது வழி வந்த ராஜாக்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாத போது, எப்படி ஜனங்கள் தங்கள் விசுவாசத்தை மறுதலித்த போது வடதிசை ராஜ்யத்தை அதன் சத்துருக்களிடத்தில் சிறைப்பட்டு போகும்படி ஒப்புக் கொடுத்தாரோ, அதே போல அவர்களையும் அகற்றினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த வசனம் நிறைவேறுதலை புதிய ஏற்பாடு காண்கிறது. இது மனிதனுடைய, அதாவது தாவீதினுடைய சந்ததியிலிருந்து அவர் வாக்கு பண்ணினபடியே தேவன் இஸ்ரவேலருக்கு இரட்சகராகிய இயேசுவை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அங்கே சங்கீதக்காரன் இஸ்ரவேலை ஆளுவதற்கு தாவீதின் சந்ததியை தாம் தெரிந்து கொண்டதையும், இஸ்ரவேலரிடம் உண்மையில்லா தன்மை இருந்தாலும் தாவீதின் அரச மரபு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். பிரியமானவர்களே, வசனம் 89:30 பார்க்கிறோம், அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தாவீதின் சந்ததி ராஜாக்களாக என்றென்றைக்கும் ஆளுகை செய்வார்கள் என்று உறுதி கூறவும் இல்லை, அல்லது இந்த ராஜாக்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ரட்சிப்பை பற்றி எதுவும் கூறவும் இல்லை. மாறாக இஸ்ரவேல் மற்றும் அதன் ராஜாக்களின் உண்மை விசுவாசமற்ற தன்மை தாவீதின் சந்ததியில் ஒருவரை நித்தியமான அரியணையிலே அமர்த்துவதற்கான தேவனுடைய நோக்கத்திற்கும் இடையூறாய் இராது என்று தாவீது உறுதிப்படுத்தும்படி இந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டன. பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார் கடைசி வசனத்துல, கர்த்தருக்கு என்னென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி பார்க்கிறோம். 1ஆம் வசனத்துல கர்த்தரை பாடுவேன், கடைசியில் முடிக்கிறான், கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாமும் கர்த்தரை பாடுவோம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். Thank you for God bless you.